ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வெளிநாட்டு கதை நம்பர் 4. இன்னைக்கு நான் உங்களுக்காகவே ரொம்பவே ஒரு அரகண்டான லவ் ஸ்டோரி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா லவ் ஸ்டோரிஸுமே ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டரா தான் இருப்பாங்க. ஆனா இந்த ட்ராமால அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்த ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து ட்ராமாவோட எண்ட் வரைக்குமே ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஃபைட்டிங் கப்பிள்ஸா தான் இருப்பாங்க. இதுல பியூட்டி என்னன்னா, ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும், ஹீரோயினுக்கு அவங்கள கல்யாணம் 13 எபிசோட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு எபிசோடையும் டீட்டெயில்டாவும் ஃபுல்லாவும் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நாம இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் எல்லாம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அப்போ அவங்களோட ஃபோனுக்கு அவங்க பாஸ் கால் பண்ணுறாங்க. ஃபோனை எடுத்து ஹீரோயின் உடனே ஹலோ, நான் தான் ஜோ ஒய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. தாய் ட்ராமாவில் வர நேம் கூட ஈஸியாக வாயில் வந்துடும் போல. ஆனால் இந்த சைனீஸ் கே ட்ராமாவில் வர பேர்லாம் சத்தியமாக என் வாயில் வராது. ஸோ நம்ம இவங்களை ஹீரோயினே சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அவரோட பேரை சொன்ன உடனே அவங்க பாஸ் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறாரு. நீ எங்கே தான் இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, டைம் என்ன ஆகுது தெரியுமா, மீட்டிங்க்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினும் கேஷுவலாக நான் வந்துடுறேன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவரோட ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் போட 3 பேரும் ஹீரோயினை திட்டிகிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் அட இருங்க வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு காலை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பி முடிச்சதுக்கு அப்புறமா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பாத்ரூம் கதை திறக்கிறாங்க. திறந்தது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் தான், நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கூட. இவங்க 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அங்கே இன்னொரு பையன் கூட சேர்ந்து குளிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயின் உடனே அடச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு வெளில வந்துடுறாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டேன், திரும்பவும் நீ இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை சீக்கிரமா வெளியில வா, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கோவமா போயிடுறாங்க. அந்த நேரம் வந்து வெளியில ஒரு சோஃபால உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள குளிச்சிட்டு இருந்த பையன் வெளியில வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து பாய்ன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட ஃப்ரெண்டும் அங்கிருந்து வந்துட்டு நீ அவனை பார்த்தியா, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் ஆமா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டும் சரி கோவப்படாத, ப்ராமிஸாக இதுக்கப்புறம் நான் யாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் வந்து அதெல்லாம் வீட்டு தள்ளு, நீ ஆஃபீஸ்க்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் உடனே அப்படின்னா நீ ஏன் இன்னும் ட்ரெஸ் போடாமல் இருக்க, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே உனக்காக என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எழுந்து போக, அப்போ அந்த பொண்ணு உடனே நம்ம அடுத்த தடவை வந்து டாக்ஸியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து உன்னை டாக்ஸியில் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால நீயே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அப்ப அவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட குட் மார்னிங், நீ எழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ண, அந்த பையனும் நான் ஆல்ரெடி எழுந்து கிளம்பி வேலைக்கு போக போறேன், நான் வேணா வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்கேன், இன்னைக்கு நைட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அந்த பையன் வந்து வீக்கெண்ட் வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம 2 பேரும் பார்த்துக்க கூடாது, ஆனா நானும் உங்ககிட்ட பேசுறதுக்கு சில விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். இவங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சா கூட இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்ற விஷயம் அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. ஈவன் ஹீரோயினோட ரூம்மேட் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்குமே தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சுட்டா அவங்களோட ஒர்க் லைஃபுக்கு ப்ராப்ளம் ஆயிடுமா. அதனாலே இவங்க 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டா வச்சுட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு மட்டமான பிளானை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பையன் கூட இவங்க மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும் போதே அந்த கம்பெனியோடைய டைரக்டர் ஜெசிகா ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயினும் அந்த போனை அட்டன் பண்ணி சொல்லுங்க ஜெசிகா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு சமகாண்டா நான் ஆஃபீஸுக்கு வரும்பொழுதே ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோயின் உடனே அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், லேட்லாம் ஆகாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஜெசிகா உடனே ஓஹோ அப்படியா, அப்ப நீயே நேரில் போயிட்டு அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் நான் பண்றேன் எனக்கு புரியுது, ஆனா என்னால் மீட்டிங்க்கு சரியான டைமுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஜெசிகா உடனே நீ நேர்ல போய் அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணிட்டு மீட்டிங்க்கும் கரெக்டான டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெசிகா சொல்லிட்டு ஃபோனை வைக்க போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் டாக்ஸில போயிட்டு ஃபாஸ்டா வந்துருவேன், ஆனா அந்த டாக்ஸிக்கு நான் கொடுக்குற ஃபீஸை உங்களால திருப்பி தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட அவங்க எப்படி ஒரு சிக்கன சிறுத்தையா இருக்காங்க அப்படின்றதான் இந்த சீன்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் டாக்ஸில தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த டாக்ஸியை கை காட்டி ஸ்டாப் பண்ற இவர் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ.
ஹீரோ. அவரு ஃபோன்ல பேங்க்ல தான் பேசிட்டு இருக்காரு. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட, "நீங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்ட கடைசியா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அத நீங்க தான் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண கேட்க, நம்ம ஹீரோவும், "ஆமா, அத நான் தான் பண்ணேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அந்த டாக்ஸியோட கதவ தொறக்குறாரு. உள்ள நம்ம ஹீரோயினும், அவங்க வந்திருக்க அந்த கம்பெனியோட மேனேஜர் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட, "நான் குடுத்த காசுக்கான ரெசிப்ட் குடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா, அத குடுத்தா தானே கம்பெனில இவங்களுக்கு பணம் தருவாங்க. அந்த ரெசிப்ட்டையும் வாங்கிக்கிட்டு அந்த மேனேஜர் கிட்ட, "இல்ல, இல்ல, நான் உங்க கம்பெனி முன்னாடி தான் நிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதோ வந்துடுறேன். நீங்க கோவப்படாதீங்க." அப்படின்னு அவர்ட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டே, டாக்ஸியோட கதவ தொறந்துட்டு அவங்க வேக வேகமா அங்கருந்து ஓடிர்றாங்க. ஹீரோவ என்னான்னு கூட கண்டுக்கவே இல்ல. அவருக்கும் ஒண்ணும் புரியல. அவரு அப்படியே ஹீரோயின பார்த்துட்டே நிக்க, ஹீரோயினுக்கு ஃப்ரண்ட்ல ஒருத்தரு ஸ்கேட் பண்ணிட்டே வராரு. அவரு ஹீரோயின கவனிக்காம அவங்க ஷோல்டர்ல இடிக்க, அவங்க கையில வச்சிருக்க எல்லாமே அப்படியே கீழ விழுந்துருது. ஏற்கனவே வேலைக்கு டைம் ஆனதுனால ஹீரோயின் அவசர அவசரமா அது எல்லாத்தையும் எடுக்குறாங்க. ஆனாலும் அந்த டாக்ஸில குடுத்த ரெசிப்ட் மட்டும் அங்கருந்து பறந்து போக, அதையும் அவங்க பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது காத்துல பறந்து போயிடுது. கடைசியா ஹீரோ அத புடிச்சுட்டு, "வெறும் ரூ. 105க்கான ரெசிப்ட் தானே இது. இத போய் எதுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு சேஸ் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து, "ஏன்னா இத திருப்பி குடுத்தா தான் எனக்கு ஆஃபீஸ்ல பணம் தருவாங்க. அப்பன்னா நான் இத புடிச்சு தானே ஆகணும். இத எனக்கு புடிச்சு குடுத்ததுக்கு தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லி அத வாங்கிட்டு ஹீரோயின் அங்கருந்து ஓடி போயிடுறாங்க. உடனே ஹீரோவும் டாக்ஸில ஏறி அங்கருந்து கிளம்பிடுறாரு. டாக்ஸில ஏறுனதுக்கு அப்புறமா தான் உள்ளார ஒரு டைரி இருக்கிறதே அவர் பார்க்குறாரு. ஒருவேளை இது அந்த பொண்ணோட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்க, அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஒரு பெரிய பில்டிங்க தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோ சில பேர் கூட சேர்ந்து போறாரு. அதே மாதிரி இன்னொருத்தவரும் வராரு. இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் போல. இவங்க 2 பேரும் அடுத்ததா இந்த கம்பெனியோட சிஇஓவா யார் ஆகப் போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கான மார்க்கெட்ல யார் அதிகமா ட்ரேட் பண்ணி யார் அதிக அமௌண்ட் எடுக்குறாங்களோ, அவங்க தான் இந்த கம்பெனியோட நெக்ஸ்ட் சிஇஓ அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி போல. ஸோ இதுக்கு ஹீரோவும் அவரோட பிரதரும் ரெடி ஆகுறாங்க. ஆஃபீஸ்க்குள்ள போன உடனே 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குட் லக் சொல்லிக்கிட்டு அவங்க அவங்க சீட்டுக்கு போறாங்க. ஹீரோவும் செம்ம மாஸா அவர் போட்டிருந்த கோட் எல்லாம் கழட்டி போட்டு ஸ்லீவ் எல்லாம் மடிச்சுட்டு சிஸ்டம் முன்னாடி உட்கார, அவரோட ஒர்க்கர் வந்து இன்னைக்கான மார்க்கெட் ஸ்டடி தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு நோட்டு குடுக்க, அவரோட பிரதர் கிட்டயும் இதே மாதிரியே ஒண்ணு குடுக்குறாங்க. 2 பேரும் மார்க்கெட் ஓப்பன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா 9 மணி ஆனதும் மார்க்கெட் எல்லாம் ஓப்பன் ஆயிடுது. ஹீரோ முன்னாடி இருக்க சிஸ்டம் எல்லாம் ஆன் ஆயிட்டு எல்லா ட்ரேடிங்கும் காட்ட ஆரம்பிக்குது. ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே எங்க ஹீரோயினோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா பாதி விலைக்கு ஆஃபர்ல வருது. அத பார்த்த எல்லாரும் உடனே அந்த கேமராவ வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தவங்களும் 2, 3 வாங்குறாங்க. ஏன்னா இது கம்மி விலைக்கு வாங்கி வேற ஒரு இடத்துல அதிக விலைக்கு விப்பாங்க போல. இதுக்காகவே அங்க இருக்க எல்லாரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா அத வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம கூலா ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு பேக் வருது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம ஹீரோயினோடைய பாய் ஃப்ரெண்ட். அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க கூட அவன் ட்ரை பண்ணல. அவன் பொறுமையா வந்து அவனோட சீட்ல உட்கார, அங்க இருக்க இன்னொரு பையன் வந்து, "இங்க இருக்க எல்லாரும் எவ்ளோ கஷ்டப்பட்டு இத வாங்கிட்டு இருக்காங்க. உன் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியலையா? உன் மனசு கஷ்டப்படும்னு தெரியும். இருந்தாலும் சொல்றேன். ஒரு முட்டாள் தான் இதெல்லாம் வாங்காம இருப்பான்." அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, அத கேட்டு அந்த பையன் ரொம்பவே கூலா, "நான் என்னோட ஃபோன்லயே ஃபோட்டோ எடுத்துப்பேன்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட அந்த பையன் வந்து, "என்னது உன் ஃபோனா? எப்படி நீ உன் ஃபோன இது கூட கம்பேர் பண்ற? இது எவ்ளோ காஸ்ட்லியான ஒரு கேமரா தெரியுமா? அதுவும் இவ்ளோ கம்மியா வருது. சொல்றத கேளு. உன்னோட கிரெடிட் கார்ட எடுத்து சீக்கிரமா ஒண்ணு வாங்கி போடு. உனக்கு யூஸ் ஆகும்" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அத கேட்டு இந்த பையன் உடனே, "என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்ல" அப்படின்னு சொல்றான். அத கேட்டு அவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. "என்னது கிரெடிட் கார்டு இல்லையா? அது இல்லாம நீ எப்படி இருக்க?" அப்படின்ற மாரி அவன் கேட்க, அதுக்கு இந்த பையன் திரும்பவும் கூலா, "நீ வாழ்றது உன்னோட கையில தான் இருக்கு. ஒரு கார்ட வச்சு பொருள வாங்க முடியும் அப்படின்னா, காசு வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும்ல. இந்த மாதிரி கார்ட வச்சு தேவையில்லாததெல்லாம் வாங்குறதுக்கு பதிலா, காசு இருக்கும்போது எது தேவையோ அத மட்டும் வாங்கிட்டு போயிரலாம். இந்த மாதிரி மீனிங்லெஸ்ஸான ப்ராடக்ட் எதையும் நான் வாங்க மாட்டேன்" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்ல, அத கேட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்து, "எது நடந்தாலும் நீ சேஃபா தான் இருப்ப போலயே" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவன் அவன் வேலைய தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஓடி வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் போல, அவ ஒரு ஹெல்ப் கேட்கறா. அத கேட்டு இந்த பையன் வந்து, "ரொம்ப அவசரப்படாத. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு தெரியலையா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்ல, கேட்டு அந்த பொண்ணு, "எனக்கு தெரியுது. ஆனா கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும். கொஞ்சம் பண்ணி குடுங்களேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த பையன் வந்து, "நான் கேள்விப்பட்டேன். சப்ளை செயின் கூட அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சாமே. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராடக்ட் வருமா இல்லையான்னே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அத இன்னைக்கே பண்ணி ஆகணும்? எனக்கு தெரிஞ்சு இது அர்ஜென்ட்டே கிடையாது" அப்படின்னு அவன் சொல்ல, உடனே, "அது அர்ஜென்ட் இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு வாய்ஸ் கேட்குது. உடனே 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின பார்த்ததுமே அந்த பொண்ணு, "மேனேஜர், நான் இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருந்தேன்.
இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, "நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இன்னைக்கு தான் அந்த கம்பெனிய போய் பார்த்துட்டு வந்தேன். ஒருவேள அவங்க மெட்டீரியல் குடுக்க டிலே பண்ணாலுமே, சொன்ன டேட்ல ப்ராடக்ட் கண்டிப்பா வந்துரும்." அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அத கேட்ட அந்த பையன் உடனே, "நீ வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு தான் மேனேஜர். என்னோட மேனேஜர் கிடையாது. அது மட்டும் இல்லாம, உன்னோட ப்ராக்ரஸ்ல எனக்கு என்ன வேல இருக்கு?" அப்படின்ற மாரி அந்த பையன் கேட்க, அத கேட்ட ஹீரோயின் உடனே, "இங்க பாருப்பா தம்பி, நம்ம எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் டீம்ல தான் ஒரு மெம்பரா வேல செய்றோம். அப்படி இருக்கும்போது, இங்க நடக்கிற எல்லா வேலையிலுமே நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேலைய 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அத ஏன் நீ இன்னைக்கு முடிக்கல?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதுக்கு அந்த பையன் வந்து, "எது கடைசியா ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுல நான் சொன்னத வச்சு சொல்றியா? ஆனா அந்த மீட்டிங்ல இந்த வேலைய நான் 1 மாசத்துக்குள்ள முடிச்சு தரேன்னு தான் சொன்னேன். 2 வாரத்துக்குள்ள முடிச்சு தரேன்னு சொல்லல. நீ அத தப்பா புரிஞ்சுகிட்ட." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அப்படியே வாயடிச்சு போய் அமைதியா நிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் உடனே, "இல்லப்பா நீ 2டே வாரத்துல முடிச்சு தரேன்னு தான் சொன்ன. 1 மாசம்லாம் சொல்லல. கடைசி மீட்டிங்ல நான் நோட்ஸ் எடுத்தேன்." அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அத கேட்ட ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, "அப்பாடா நான் கூட தப்பா சொல்றேனோன்னு நெனச்சு பயந்துட்டேன். அதான் உன் கூட வேலை செய்றவரே சொல்ட்டாருல்ல. இப்பதான் எனக்கும் ஞாபகம் வருது. அந்த கடைசி மீட்டிங் முடியும்போது வேலை இருக்குன்னு சொல்லி நான் அவசர அவசரமா வெளியில போயிட்டேன். அதனால தான் எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் இல்ல. சரி வா நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லி அங்க நிக்கிற ஒரு பொண்ண கூட்டிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போகும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஒரு தம்ஸ் அப் குடுக்குறாங்க. அத பார்த்து அவரும் அப்படியே வெட்கப்பட்டு சிரிக்கிறாரு. அப்போ அந்த பையன் இவர்கிட்ட ஓடி வந்து, "ஏன்டா லூசு பயலே! நீ என்கிட்ட வேலை செய்றியா? இல்ல அவகிட்ட வேலை செய்றியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவர் வந்து, "நான் உண்மைய தானப்பா சொன்னேன். அதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்ல, அந்த பையனும், "ஆமா, ஆமா உண்மைய தான் சொன்னா, இப்படியே நடந்துக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே இங்க ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி வாங்குற எல்லா ட்ரேடுமே அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. அங்க இருக்க எல்லாருமே அவருக்கு கங்கிராட்ஸ் பண்றாங்க. அப்போ அந்த பையன் ஹீரோவ பார்த்து, "நான் தான் அப்பவே சொன்னேன்ல சேஃப்டியா விளையாடுன்னு. இப்ப பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு கீழ வொர்க் பண்ற எல்லாரோட எம்ஜியும் வாங்கி அவர் அந்த ட்ரேட்லயே இன்வெஸ்ட் பண்றாரு. அப்படியே இங்க நம்ம ஹீரோவோட இன்வெஸ்ட் பண்ற எல்லா ட்ரேடுமே அப்படியே கீழ போயிட்டே இருக்கு. எதுலயுமே வந்து நல்ல வேல்யூ வர மாரியே தெரியல. அவர் கூட இருக்கவங்க எல்லாரும், "பாஸ் நீங்க இப்படியே போனா ஜெயிக்க முடியாது." அப்படின்னு சொல்ல, அத கேட்காம நம்ம ஹீரோ அவங்களோட எம்ஜிசியும் வாங்க அதிலே இன்வெஸ்ட் பண்றாரு. அப்படியே இங்க நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட டைரி அவங்க கிட்ட இல்லன்றதே அவங்க பார்க்குறாங்க. உடனே அவங்க அங்க இருக்க ஒரு பொண்ண பார்த்து, "ஆமா உன்னோட மேனேஜர் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவங்க மீட்டிங் ரூம்ல இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் வந்து மீட்டிங் ரூமுக்கு போறாங்க. அந்த மேனேஜர் வேற யாரும் கிடையாது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு மீட்டிங் ரூம்ல ஒரு பையன புடிச்சு வச்சுட்டு, அந்த பையன் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. பாவம் அந்த பையன் கொஞ்சம் கூட அசையாம நேரா உட்காந்துட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு பேசி அந்த பையன கிஸ் பண்றதுக்காக அவ கிட்ட இழுக்கிறா. அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் அந்த ரூம் கதவ தொறந்து, "காலையில நீ ரூம விட்டு வரும்போது என்னோட டைரிய அங்க நீ பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு வந்து, "இல்ல." அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோயின் வந்து, "அத எடுத்து என் பேக்ல வச்ச ஞாபகம் இருக்கு. ஆனா அத நான் எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியல." அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து, "போறதுக்கு முன்னாடி கதவ மூடிட்டு போ." அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் திரும்பி, "அந்த பையன ஒழுங்கு மரியாதையா விட்டுடு. அவனுக்கு உன்ன புடிக்கல." அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணு அந்த பையன பார்த்து, "நீ ஓகே தான? பதில் சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த பையனும் பயத்துல, "ஆமா." அப்படின்னு சொல்லி தலையாட்டுறான். அப்படியே இங்க ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு முடிவே பண்ணிட்டு, அப்படியே அவரு கேஷுவலா ஹீரோ கிட்ட எழுந்து போயிட்டு, "இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட்டான நேரத்துல கூட நீ கூலா இருக்க ட்ரை பண்ற பாத்தியா? நீ எங்க இருக்க? ஆனா காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான கூல்." அப்படின்ற மாதிரி அவரு ஹீரோவ கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ஹீரோக்கு கீழ வேலை செய்றவங்க எல்லாரும் ஹீரோவோட சாட்ட செக் பண்ணி பார்த்துட்டு, "பாஸ் உங்களோட ஷேர் எல்லாத்தையும் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவோட முகத்துல சிரிப்பே வருது. அவரோட சாட் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அத பார்த்த ஹீரோவோட தம்பி வேகமா ஓடி வந்து அவரோட சாட்ட பார்க்குறாரு. அது அப்படியே கீழ ட்ராப் ஆயிட்டே இருக்கு. கடைசி நேரத்துல ஹீரோ அவர் வாங்கி வச்ச எல்லா ஷேரையும் சேல் பண்ண, கடைசியில அவரு தான் வந்து அதிக அமௌண்ட் எடுத்து அன்னைக்கான காம்படிஷன ஜெயிச்சு அந்த கம்பெனியோட சிஇஓவும் ஆயிடுறாரு. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் கிளாப் பண்ணி கை தட்டி அவர என்கரேஜ் பண்றாங்க. அப்படியே இங்க ஹீரோவோட தம்பி செம்ம டென்ஷனா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கத்திட்டு இருக்க, அவங்க உடனே, "இருந்தாலும் நீங்களும் பயங்கரமா ட்ரை பண்ணீங்க பாஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவும் அவரோட தம்பியும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட தம்பி வந்து, "அண்ணா நீங்க இந்த கம்பெனியோட சிஇஓவா ஆனதுக்கு கங்ராச்சுலேஷன்ஸ். ஆனா உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க இந்த ட்ரேடிங்லாம் பண்றீங்களே அதுவே போதாதா? நிச்சயமா அந்த கம்பெனியோட சிஇஓவா மாறியே ஆகணுமா?" அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அத கேட்ட ஹீரோ உடனே, "ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆனா இந்த சிஇஓன்றது ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் தான். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப அவரோட தம்பி திரும்பவும், "ஆனா இந்த பொசிஷனுக்கு 3 இயர்ஸ்க்கு சேம் சேலரி தானே தருவாங்க. ஆனா அப்படி பார்க்க போனாலும் நமக்கு நெறைய அமௌண்ட் கிடைக்கும் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க,
அப்போ ஹீரோ உடனே, "நான் எத்தன வருஷமா இந்த ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு வந்து, "நீங்க 7 வருஷமா இதெல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் நீங்க என்ட்ட கேட்கணுமா? உங்களோட எல்லா ஹிஸ்டரியும் எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ ஹீரோ வந்து, "அப்படின்னா எனக்கு இந்த அமௌண்ட்லாம் ஒரு மேட்டரே கிடையாது." அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரோட தம்பி திரும்பவும், "ஆனா இந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்கிறதுக்கு, நீங்க தனியா ஸ்டாக் பண்ணாலே அதிகமா ஏர்ன் பண்ணலாம்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம, "எனக்கு இந்த மணிலாம் மேட்டரே கிடையாது. எனக்கு இப்ப தேவை எல்லாம் நல்ல ரெஸ்ட்டும், நல்ல தூக்கமும் தான்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு அவர் தம்பியும் ஆமா அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினோட டைரிய ஓப்பன் பண்ணி அதுல இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அத பார்த்த ஹீரோவோட தம்பி வந்து, "ஆமா இது என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே "நான் இத கீழ கடந்து எடுத்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோவோட தம்பி வந்து, "ஆனா இன்னொருத்தவங்களோட டைரிய படிக்கிறது தப்பு இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஹீரோ வந்து, "இத நான் படிக்கலன்னா இது யாரோடதுன்னு எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் உடனே சைலண்ட் ஆயிடுறாரு. ஹீரோவும் அந்த டைரிய திருப்பிக்கிட்டே வர, கடைசியா ஹீரோயினோட கார்டு இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அப்படியே இங்க மீட்டிங் ரூம்ல ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க போட்ட பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியாம தப்பு தப்பா பாஸ்வேர்ட் போட்டுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனுக்காக அங்க இருக்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, "என்ன எப்படி போயிட்டுருக்கு? எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்." அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அத கேட்ட ஹீரோயின் ரொம்பவே சோகமா, "நான் என்னோட பாஸ்வேர்ட என் டைரியில தான் எழுதி வச்சேன். சாரி." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டைரக்டர் ஜெசிகா உடனே, "சீக்கிரமா அந்த டாக்குமெண்ட்ட ஓப்பன் பண்ணு." அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லி நெறைய பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த ஜெசிகா திரும்பவும், "இதோ பாரு, நான் இந்த மீட்டிங்க்கு வந்து 1 ஹவர் ஆச்சு. இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நான் பாஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஒரு வேள நான் ரிப்போர்ட் பண்ணல அப்டின்னா, அவரு என்ன திட்டுவாரு. ஒரு வேள அவர் என்ன திட்டினாருன்னா, உனக்கு இதுக்கப்புறம் இங்க வேல கிடையாது அப்படின்னு சொல்ல, அத கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே சோகமாயிடுது. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உடனே ஜெசிகா, விவி வந்து எப்பயுமே நார்மலா இந்த மாரி மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி அவங்க சொல்ல, அத கேட்ட ஜெசிகா உடனே, "என்ன சொல்ற? நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான ப்ராப்ளம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது." அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அத கேட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, "சீக்கிரமா பண்ணு, ஏதாச்சும் பண்ணு." அப்படின்ற மாதிரி ஹீரோயின பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கா. இதுதான் சாக்குன்னு ஹீரோயின் காலையில ஒரு பையன திட்டினாங்க பார்த்தீங்களா? அவனும், "விவி ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி நடந்துக்கோங்க. இவ்வளவு இம்பார்ட்டன்ட்டான டாக்குமெண்ட்டுக்கு நிச்சயமா ஒரு காப்பி இருக்கணும். அப்படின்னா அதோட பாஸ்வேர்டுக்கும் நிச்சயமா இன்னொரு காப்பி இருக்கணும்." அப்படின்ற மாதிரி அவன் இதான் சாக்குன்னு ஹீரோயின போட்டு தாக்க, அத கேட்ட ஹீரோயின் உடனே, "எல்லாம் என் நேரம்." அப்படின்ற மாரி அவங்க ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அத எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்க, அப்ப ஜெசிகா வந்து "ஃபோன எடுத்து தான் பேசேன்." அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் அந்த ஃபோன எடுத்து பேசுறாங்க. ஃபோன எடுத்ததும் அவங்க ரொம்பவே ஆச்சரியமா, "ஹலோ என்ன சொல்றீங்க? அப்படியா? ஒரு 2 நிமிஷம் கீழ வெயிட் பண்ணுங்க. நான் வேகமா அங்க வந்துர்றேன். ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு, ஜெசிகாவ பார்த்து, "ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் வந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வேக வேகமா அங்கருந்து கிளம்பி ஓடி போறாங்க. கீழ வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ஃபோன்ல, "ஹலோ நான் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ வந்து, "நான் உங்களுக்கு பின்னாடியே தான் இருக்கேன். அப்படியே இங்க வாங்க." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வேக வேகமா அங்க ஓடி போறாங்க. ஹீரோவ பார்த்த ஹீரோயின் உடனே, "என்னது நீயா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து, "ஆமா நான் தான்." அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட டைரிய அவங்க கிட்டயே குடுத்துர்றாரு. அத வாங்குன ஹீரோயின் உடனே, "ரொம்ப தேங்க்ஸ். இத குடுத்து நீங்க என்னோட வாழ்க்கையே காப்பாத்தியிருக்கீங்க. இதுக்கு பதிலா நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காஃபி வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து ஓட, அப்ப ஹீரோ உடனே, "மிஸ் வெய் வெய்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் ஸ்டாப் ஆயிடுறாங்க. "இன்னும் ஏதாச்சும் இருக்கா? சாரி எனக்கு கொஞ்சம் வேல இருக்கு. அதனால நான் அர்ஜென்ட்டா போகணும்." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்ப ஹீரோ உடனே, "இதே நீங்க வேற ஒரு கண்ட்ரில இருந்து வேற ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து அவங்க உங்களுக்கு காஃபி வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம்." அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அத கேட்ட ஹீரோயின் உடனே, "ஆனா நான் சைனீஸ் தானே பேசுறேன். அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி குடுக்கணும்னு மட்டும் தான் நான் நெனச்சேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் கோவமா சொல்ல, அத கேட்ட ஹீரோ உடனே, "பரவாயில்லையே கோவப்படும்போது நீ இன்னும் கொஞ்சம் கியூட்டா இருக்க." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் வந்து, "நீ இதே மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா, நான் போலீஸ கூப்பிட வேண்டியது வரும்." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதான் வந்து ஜெசிகா தான், "உனக்கு நான் 30 செகண்ட் தரேன். அதுக்குள்ள நீ இங்க திரும்பி வரணும்." அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் ஓகே, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கைய மட்டும் காமிச்சுட்டு அவங்க அங்கருந்து போறாங்க. அப்போ ஹீரோ வந்து, "தாய்பையில 20 மில்லியன்ல ஒரு வீடு வாங்குறது ரொம்பவே கஷ்டம்ல." அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அத கேட்ட ஹீரோயின் உடனே ஸ்டாப் ஆயிட்டு, "என்னோட டைரியில என்ன எழுதியிருக்கன்னு சொல்லி நீ படிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "நான் மட்டும் அத படிக்கலன்னா, அது உன்னோடதுன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அப்போ ஹீரோயின் உடனே, "இதுக்காக நான் உன்ன சும்மா விட போறதில்ல. நான் உன்ன அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, வேக வேகமா அவங்க ஆஃபீஸ்க்குள்ள ஓடிர்றாங்க. அத பார்த்த ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கருந்து கெளம்பிடுறாரு.
அப்படியே இங்க மீட்டிங் ரூம்ல ஜெசிகாவும் இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்ப போகுறா. அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் அங்க பாஸ்வேர்டோட போயிட்டு, "பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்ல திரும்பவும் மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயினும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் மீட் பண்றது தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அங்க ஃப்ரீயா குடுக்குற சைட் டிஷ்ஷா அப்படியே அந்த கப்பு ஃபுல்லா போட்டு எடுத்துட்டு வர, அவரும் அத பார்த்துட்டு, "நான் தான் சொன்னேன்ல இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வரலான்னு. இங்க எவ்வளோ சாப்பாடு கிடைக்குது பாரு" அப்படின்னு சொல்றாரு. அத பார்த்த ஹீரோயின் வந்து, "சும்மா இரு இந்த மாரிலாம் பண்ணாத. பாரு இந்த கடையோட ஓனர் உன்ன ஒரு மாரி பார்க்குறாங்க" அப்படின்னு சொல்ல, உண்மையிலேயே அந்த கடையோட ஓனர் அவன ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்து அந்த பையன் வந்து, "அதனால என்ன? அவங்க தானே ஃப்ரீன்னு சொல்லி அதெல்லாம் வச்சிருக்காங்க. அத யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா, அவங்க ஏன் அங்க அவ்வளோ வச்சிருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, அப்ப ஹீரோயின் உடனே, "இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்ல வேளை எப்படியோ அந்த பாஸ்வேர்ட் கிடைச்சு நான் அந்த மீட்டிங்க நல்ல விதமா முடிச்சுட்டேன்." அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அத கேட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து, "அத ஞாபகப்படுத்தாத. ஒரு வேளை உன்ன மட்டும் வேலைய விட்டு தூக்கியிருந்தாங்க அப்படின்னா, நாம நம்மளோட ரிட்டயர்மென்ட் பிளான திரும்பியும் பிளான் பண்ணியிருக்க வேண்டியதா இருந்திருக்கும். சரி நீ இங்கேயே உட்காரு. நான் அப்ப இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவன் சாப்பாடு எடுக்க போறான். அப்ப ஹீரோயின் வந்து, "போதும், போதும் உட்காரு. இதே நம்மளால சாப்பிட முடியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நீ இதே மாரியே பண்ணிட்டு இருந்தா நம்மளால திரும்பி இங்க வர முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உடனே அவனும் கீழ உட்காந்துடுறான். ஹீரோயின் வந்து, "நீ என் கூட சாப்பிடுறதே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லி சிரிக்க, அந்த பையனும் என்னதான் நம்ம கூட வேலை செய்றவங்க நம்மள பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, மண்டேலருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம 2 பேரும் பாத்துக்க கூடாதுன்னு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தாலும், இந்த மாதிரி நடுவுல நடுவுல பாத்துக்கிறதெல்லாம் கவுண்ட்ல வராது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க கூட வேலை பாக்குற யாரோ ஒரு ஆள் இந்த பக்கம் வரான் போல. அத பார்த்த ஹீரோயின் அப்படியே மறைஞ்சுக்க, அத கவனிச்சு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து, "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நம்ம கூட வேலை செய்ற ஒருத்தவர் தான்" அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே அசையாம உட்காந்துட்டு இருக்காங்க. என்னதுக்கப்புறம் அந்த ஆள் அங்கருந்து போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் நார்மல் ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் உடனே அவன் மட்டும் நம்மள பார்த்திருந்தா, நம்மள பத்தி அவன் பாஸ் கிட்ட சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குமே வேலை போயிருந்திருக்கும். வீடு வாங்குறத விட, அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கே நம்ம 2 பேரும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாரி அவன் சொல்றான். எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றத நெனச்சு ரொம்பவே பயப்படுற ஒரு ஆளு போல. அத கேட்ட ஹீரோயினும், "நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு என்ன நாள்னு நீ சொல்லு பாக்கும்" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, கேட்ட அவங்க பாய் ஃப்ரெண்ட் உடனே, "அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? எனக்கு நிஜமாவே தெரியும். இன்னைக்கு ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நான் எதுக்கு உன்ன மீட் பண்ண வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க, அத கேட்ட ஹீரோயின் உடனே, "சரி அப்பன்னா இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து, "இன்னைக்கு நம்மளோட 3வது வருஷத்தோடைய ஆனிவர்சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 3 வருஷமா இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்களாம். அப்ப அந்த பையன் வந்து, "அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுடைய ஆனிவர்சரிய விடவும் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள்" அப்படின்னு சொல்ல, அத கேட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, "அது என்ன நாள்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே அந்த பையனோட ரூம்ல இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. கடைசில அவன் சொன்ன அந்த இம்பார்ட்டன்டான டே என்ன அப்படின்னா, லாட்டரி டிக்கெட்டோட ரிசல்ட் விட்ட நாள் போல. அவன் உடனே அவன் வச்சிருக்க எல்லா லாட்டரி டிக்கெட்டையும் ஸ்கேன் பண்ணி அவன் ஜெயிச்சானா இல்லையான்னு பார்க்குறான். ஆனா எதுலயுமே ஜெயிக்கவே இல்ல. அத பார்த்த ஹீரோயினால அவங்க கண்ண நம்ப முடியவே இல்ல. "எப்புட்றா?" அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பையன பார்த்துட்டு இருக்க, அவங்க உடனே, "நாம நம்ம ஆனிவர்சரிய செலிப்ரேட் பண்றத விட இந்த லாட்டரி டிக்கெட்டோடைய ரிசல்ட் பார்க்கறது ரொம்ப முக்கியமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் உடனே, "இதுவும் ஒரு விதமா நம்ம செலிப்ரேட் பண்றது தான். ஏன்னா இந்த லாட்டரி டிக்கெட்டோட ரிசல்ட் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவ தான் விடுவாங்க. கரெக்ட்டா நம்மளோட ஆனிவர்சரிக்கு வந்திருக்குல்ல. இது பார்க்கவே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒருவேள நம்ம நெறைய காசு ஜெயிச்சோம் அப்படின்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம். ஒருவேள 10,000,000 வந்தா எப்படி இருக்கும்? 20,000,000 வந்தா எப்படி இருக்கும்? நம்ம கார் இன்சூரன்ஸ், வீடு எல்லாத்தையும் இதிலயே வாங்கிர்லாம்." அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்ல, அத கேட்க கேட்க ஹீரோயினுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. அவங்க உடனே, "சரி என்கிட்டயும் கொஞ்சம் டிக்கெட் இருக்கு. வா அதையும் செக் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி அவங்க பேக்லருந்து சில டிக்கெட் எடுக்க, அதையும் இவங்க 2 பேரும் செக் பண்ணிட்டே வராங்க. அண்ட் ஃபைனலா ஒரு டிக்கெட்லேருந்து $4,000 அவங்க வந்து ஜெயிச்சுடுறாங்க. அவ்வளோதான் 2 பேருக்கும் செம்ம ஹாப்பி. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க. ஜெயிச்சது $4,000 அப்டின்னா கூட, அத வச்சு எத்தன தடவ ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்னு தான் 2 பேரும் பிளான் போட்டுக்கிறாங்க. அப்போ ஃபைனலா ஹீரோயின் வந்து, "வேணாம், வேணாம் நம்ம இந்த காசையும் நம்மள ரிட்டயர்மென்ட் பிளானுக்காக சேர்த்து வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லி, அந்த காசையும் சேவிங்ஸ்ல போட்டுர்றாங்க. அப்போ அந்த பையன் நம்ம ஹீரோயினையே உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்குறான். 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல லவ்ல விழுறதுக்கு எவ்வளவோ காரணமா நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, இப்படி ஒரு காரணத்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்ப தான் கேள்விப்படுறேன். ஏன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவங்க சாப்பிட்ட ஐஸ்கிரீம்க்கான பணத்த அவங்க குடுத்தாங்களாம். அதுல தான் இவரு வந்து இம்ப்ரெஸ் ஆயி ஹீரோயின் மேல லவ்ல விழுந்துட்டாராம். அதெல்லாம் ஒரு காரணம்னு பெருமையா வேற அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அத கேட்ட ஹீரோயினும், "இதுல
என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்போ அந்த பையன் வந்து, "என்னது இதுல என்ன இருக்கா? இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் டேட்ல அவ சாப்பிட்டதுக்கு அவ பணம் குடுக்குற ஒரு பொண்ணு. எவ்வளவு ஒரு ரேரான பொண்ணு தெரியுமா?" அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி சிரிக்கிறான். ஃபைனலா இவங்க 2 பேரும் நான் நெனச்ச அந்த பார்ட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரசன்ட் வாங்கி குடுக்குறான். எனக்கு தெரிஞ்சு அவன் வாங்கி தரமாட்டான்னு தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா பயபுள்ள ஏதோ வாங்கி குடுக்குது. என்னான்னு பார்த்தா, அதுக்குள்ளார ஒரு காஃபி மக் இருக்கு. அதுக்கு பின்னாடியே அவன் ஒரு கதை வச்சிருக்கான். என்னான்னா, இத வாங்குறதுக்கு அவன் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்தாராம். அதுவும் இல்லாம அந்த கடைக்காரர்கிட்ட இத எடுத்து வைங்கன்னு வேற சொன்னாராம். அதையும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷத்தோட வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்னோட 3 இயர் ஆனிவர்சரி கிஃப்ட்டா இன்னைக்கு நைட் நான் உன் கூடயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அவன் உடனே ஹீரோயின ஸ்டாப் பண்ணி, "இதோ பாரு இதுக்காக நீ இங்க தங்கணும்னு சொல்லி ஒரு நாளும் நான் நெனச்சது கிடையாது. அது மட்டும் இல்லாம சாட்டர்டேஸ்ல மட்டும் தான் நம்ம மீட் பண்ணிக்கணும், தங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு ரூல் போட்டிருக்கோம். இப்ப நம்ம அத பிரேக் பண்ணோம் அப்படின்னா, அப்புறம் தொடர்ந்து நம்ம பிரேக் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட பிளான் என்ன ஆகுறது? எல்லாம் கெட்டு போயிடும். உனக்கு புரியுதா?" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்ல, உடனே ஹீரோயினும், "ஆமா புரியுது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி, இந்த பையன் அவன் போட்ட ரூல்ஸ்லயாச்சும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா இருந்தாலும் ஆனிவர்சரி அப்பயே இத கன்டின்யூ பண்ணணுமா? அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். உடனே அந்த பையனும் குட் கேர்ள் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின வழி அனுப்பி வச்சுட்டு அவன் அவனோட ரூம்குள்ள போயிடுறான். அப்படியே இங்க ஹீரோ வர்றத தான் காட்டுறாங்க. அங்க ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி 2 பூத் இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு பாட்டு பாடலாம் போல. அப்படி ஒரு பூத்துக்குள்ள ஹீரோயின் போறாங்க. அத பார்த்ததும் ஹீரோ அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கு காலையில ஹீரோயின் அவங்கள திட்டிட்டு போனதா அவருக்கு ஞாபகம் வருது. சரி அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வர, அப்போ ஹீரோயின் கரெக்ட்டா அந்த பூத்துக்குள்ளார பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காயின் போட ட்ரை பண்றாங்க. அந்த காயின் வந்து மிஸ் ஆயி கீழ விழுந்துருது. அவங்க அந்த காயின் எடுக்கலான்னு திரும்பும்போது, எதிர்ல நிக்கிற ஹீரோவ அவங்க பாத்துர்றாங்க. அவங்க உடனே கோவமா ஹீரோவ பாத்து, "திரும்பவும் நீயா? உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா ஹீரோவுக்கு எதுவுமே கேட்கவே இல்ல. ஏன்னா அந்த பூத்துக்குள்ள இருந்தா உள்ள இருக்க சவுண்ட் எதுவும் வெளியில கேட்காது. அப்ப ஹீரோயின் திரும்பவும், "உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். கேட்குதா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கத்த, ஹீரோ உடனே அந்த பூத்தோட கதவ தொறக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் அவர் தொறக்க விடாம உள்ள இருந்து புடிச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின விட ஹீரோ ஸ்ட்ராங் இல்லையா? அவரு வேகமா புடிச்சு ஒரு இழு இழுக்க டோர் தொறந்துருது. உடனே அவரும் உள்ள போய் உட்காந்துக்கிறாரு. உடனே ஹீரோயினும் அவர பார்த்து, "உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்னு நீ சொன்னா கொஞ்சம் நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ வந்து, "நீ எனக்கு காஃபி வாங்கி தரேன்னு சொன்ன பார்த்தியா? அதுக்கு பதிலா ஒரு $50 பணமா குடுத்தா நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, உடனே ஹீரோயினும் அவங்க வச்சிருந்த காயின அந்த பூத்குள்ள போட்டுட்டு, "இந்தா உன்னோட $50 என்ன விட்டு தொல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்ப ஹீரோ திரும்பவும் அவங்கள கூப்ட்டு, "இன்னைக்கு மட்டும் நம்ம 2 பேரும் 3 தடவ எதர்ச்சியா மீட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் விதியால தான் நடக்குதுன்னு உனக்கு தோணுதா?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஹீரோயின் உடனே "அட போடா" அப்படின்ற மாதிரி அங்கருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்ப ஹீரோ அவரோட கார்ட ஹீரோயின் கிட்ட நீட்டி, "நீ தான் என்ன அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னல்ல. என்னோட அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாம நீ எப்படி என் கூட சண்டை போடுவ? இந்தா" அப்படின்ற மாரி அவரோட கார்ட ஹீரோயின் கிட்ட குடுக்குறாரு. ஆனா ஹீரோயின் அந்த கார்ட வாங்காம சீக் ஹுவானா அப்படின்ற மாதிரி அதுல இருக்க ஹீரோவோட நேம மட்டும் படிக்கிறாங்க. அத கேட்டு ஹீரோ உடனே, "ஓ! உனக்கு என் பேரு கூட ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் வந்து, "நான் அத அந்த கார்டுல இருந்து தான்டா படிச்சேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த பூத்துலருந்து வேக வேகமா வெளில வந்து பக்கத்துல இருக்க இன்னொரு பூத்துக்குள்ள போறாங்க. அங்க இருந்து பக்கத்துல இருக்க ஹீரோவோட ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு கர்டன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்குள்ள காயின் போடலான்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பர்ஸ்ல காயின் எதுவுமே இல்ல. சரி வெளில போலான்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது, ஹீரோ கரெக்ட்டா அந்த பூத்துக்குள்ளேயே வந்துடுறாரு. அவர் ஹீரோயின பார்த்து, "என்னாச்சு காசு இல்லையா? சரி வா நான் காசு தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்ட்ட அந்த $50 திருப்பி தரக்கூடாதுன்னு இதெல்லாம் நடக்குது போல." அப்படின்னு சொல்லி அந்த பூத்துக்குள்ள காயின் போடுறாரு. உடனே ஹீரோயின் அங்கருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து, "ஏன் நீ இங்கேருந்து போக பார்க்குற? இது பப்ளிக் பிளேஸ் தானே. அதுவும் இல்லாம இந்த கண்ணாடியெல்லாம் சீ த்ரூவா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பயம்?" அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினும் உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. தென் அங்க பாட்டும் ஓட ஸ்டார்ட் ஆயிடுது. 2 பேரும் ஒருத்தவங்க மூஞ்ச ஒருத்தவங்க பார்த்துட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து "பாட்டு பாடு" அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அத கேட்கவே இல்ல. அவரு உடனே "நான் இதுக்காக $50 பே பண்ணியிருக்கேன். நீ பாடலன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்ல" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் அவர பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து "ஒரு நாளைக்கு 3 வேளையும் வெறும் $150 மட்டும் வச்சு சாப்பிடுறது ரொம்பவே கஷ்டம்ல" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் வந்து "நீ அந்த அளவுக்கு டீட்டெயிலா என்னோட டைரிய படிச்சிருக்கியா? இதெல்லாம் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்" சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ வந்து, "நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நான் மட்டும் அந்த டைரிய படிக்கல அப்படின்னா, அது உன்னோடதுன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 3 வேள சாப்பாடு வெறும் $150ல. அது எப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீ எப்படி அத பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க,
உடனே ஹீரோயினும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் $25, மதியானம் லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸ் $50, நைட்டுக்கு டின்னருக்கு $75, இப்படி சாப்பிட்டா தாராளமா $150ல எல்லா சாப்பாடையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதை கேட்ட ஹீரோ வந்து இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலே உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஏன் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ வந்து ஸோ இதே மாதிரியே நீ பண்ணி பண்ணி ஒரு மாசத்துக்கு $20,000 வந்து சேர்த்து வைக்கிற, இதெல்லாம் உன்னோட வீட்டுக்கான டவுன் பேமெண்ட் தானே, இதை நீ எத்தனை மாசமா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் வந்து நான் இந்த வருஷம் ஃபுல்லா இதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை அவனோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்துருவான்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. அப்படின்னா நீ எங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளான் வரைக்கும் படிச்சிட்டியா, இவ்வளோ டீப்பா படிக்கிறமே இதெல்லாம் தப்புன்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த $20 மில்லியன் வச்சு நீங்க 2 பேரும் பேய் பங்களா வேணா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயின் அவரை பார்த்து உனக்கு தெரியாதுன்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி அந்த ரேட்ல ஒரு நல்ல வீடை பார்த்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோ பிரில்லியண்டான பையனா இருந்திருந்தா 65 வயசுல நீங்க ரிட்டையர் ஆக போறதுக்கு இப்பவே எதுக்கு அவன் பிளான் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ வந்து இது உன்னோட வாழ்க்கையா இல்ல உன் பாய் ஃப்ரெண்டோட வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து இது எங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ விடாம அவங்க பின்னாடியே போயிட்டு, ஆனா வாழ்க்கையை நம்மளால வந்து எப்படி இருக்குன்னு பிளான் பண்ண முடியாதுல்ல, ஒருவேளை 65 வயசுக்கு முன்னாடி நீ செத்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அதுக்கு ஹீரோயின் உடனே நான் இப்பவே ஹெல்த்தியா தான் இருக்கேன், ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட நல்லா பார்த்து தான் கிராஸ் பண்றேன், நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் செத்து போக மாட்டேன், அதுவும் இல்லாம என் பின்னாடி வரதை முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போக, ஆனா ஹீரோ விடாம அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அதுவும் இல்லாம நீ வந்து 35 வயசுக்கு முன்னாடி 2 குழந்தைகளை பெத்துப்பேன்னு சொல்லியிருக்கியே, அது ரொம்பவே கஷ்டமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அதை கேட்ட ஹீரோயின் வந்து நான் எத்தனை குழந்தைங்கள பெத்துக்கிட்டா என்ன, அதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து இவ்ளோ அழகா இருந்துட்டு எதுக்கு நீ இவ்ளோ கோவமா பேசுற, நான் உனக்கு இதை புரிய வைக்கணும்னு தான் ட்ரை பண்றேன், ஒருவேளை நீ ஆக்சிடென்ட்டா 3ஆவதா பிரெக்னென்ட் ஆயிட்ட அப்படின்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதுக்கு ஹீரோயின் வந்து அப்புறம் என்ன அதையும் பெத்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து அப்ப 3 குழந்தை பெத்துக்கிட்டா உன் பிளான் சேஞ்ச் ஆயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் வந்து சேஞ்ச் ஆனா என்ன, அதையும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவரை பார்த்து இதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கான கான்ஃபிடென்ட் இருந்தா எதுவா இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே அவங்க அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்போ ஹீரோ அவங்கள பார்த்து அப்படின்னா நான் உனக்கு குட் லக் சொல்லிக்கிறேன், ஒருவேளை உன் புருஷன் இன்னொரு பொண்ணை வச்சுக்கிட்டா அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. அவங்க ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சி தள்ளி பேசி முடிச்சிட்டியா, இதுக்காக நான் உன்ன சும்மா விட போறதில்ல, நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோவை பார்த்து மிரட்டுறாங்க. ஆனா ஹீரோ பயந்த மாதிரியே தெரியல, அவர் சிரிச்சுக்கிட்டே தாராளமா பண்ணு, ஏன்னா அதே சாக்கா வச்சு நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் பாரு அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் வந்து மென்டல் ஆடா நீ, உன் தலையில ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டிக்கிட்டே அப்படியே இப்படி திரும்புறாங்க. அப்போ அங்க பக்கத்துல இருந்த பேனர்ல அவங்களோட ட்ரெஸ் மாட்டி அப்படியே கிழிஞ்சிட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுடுறாங்க. அதை கவனிச்ச ஹீரோ உடனே அவர் போட்டிருந்த ஜாக்கெட்டை கழட்டி அழகா ஹீரோயின் மேல போத்தி விடுறாரு. ஹீரோயின் எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அவரோட விசிட்டிங் கார்டை எடுத்து அந்த ஜாக்கெட்குள்ள வச்சுட்டு அதுல என்னோட அட்ரஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு எதுவுமே சொல்லவே இல்ல. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோவே யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் அவங்க வீட்ல இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்து எழுதி சொல்லிட்டாங்க போல. அதை கேட்ட அந்த பொண்ணு வந்து என்னது உன் ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சா, அப்ப உள்ள இருந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்குமே, ஆமா நீ அந்த ஜாக்கெட் அவங்க கையில இருந்து புடுங்கி கொஞ்சம் கூட உனக்கு அறிவுன்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே வைக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அவங்கள ஹக் பண்ணி என்கிட்ட சொல்ல அந்த பையன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருந்தானா, ஒருவேளை அவன் ஹேண்ட்ஸமா இருந்தா நீ அவனை மயக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் கோவமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதுடி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம அவன் என்னோட டைரியை வேற படிச்சிருக்கான், என்னை ஹராஸ் வேற பண்ணியிருக்கான், இதுக்கெல்லாம் நான் அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டதே பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதை கேட்டு அந்த பொண்ணு வந்து அவன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருந்தா அவன் அரஸ்ட்மெண்ட் பண்ணா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதை கேட்ட ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு எதுக்காக நீ இப்படி அலையற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதை கேட்ட அந்த பொண்ணு வந்து இது ஒன்றும் அலையறது இல்லம்மா, இதைத்தான் வந்து என்ஜாய் பண்றதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவ சொல்றா. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம அப்படியே போய் ஓரமா உட்காந்துடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு திரும்பவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்குவா, நாம 2 பேரும் 3 வருஷமா ஒன்னாதான் தங்கியிருக்கோம், இது வரைக்கும் நீ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எந்த ஒரு பையனையும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல, அதுவும் இல்லாம எந்த ஒரு பையனையும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் கிடையாது, நீ
என்கிட்ட இருந்து ஏதாச்சும் மறைக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் அந்த பொண்ண திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு உடனே, "இதோ பாரு நான் பசங்க மட்டும் தான் கிடையாது. எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின லெஸ்பியன்னு நெனச்சுட்டு அந்த பொண்ணு சொல்றா. அத கேட்ட ஹீரோயின் வந்து, "உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. நீ என்ன லூசா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து, "இல்ல, இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன். நீயும் நானும் ஒண்ணா தான் இருக்கோம். ரென்ட்டையும் நம்ம ஒண்ணா தான் பே பண்றோம். நீ என்ன மாதிரி கிடையாது. இருந்தாலும் நீ இத்தன வருஷம் என் கூடயே இருக்கியே. அதனால தான் நான் கேட்கிறேன்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்ல, அத கேட்ட ஹீரோயின் உடனே, "நானே இத பத்தி உன்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். இப்பலாம் நீ நெறைய பசங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரியே! என்னாச்சு? நாம 2 பேரும் எந்த ஒரு பசங்களையும் நைட்டு ஃபுல்லா வீட்ல தங்க வைக்க கூடாதுன்னு ஆல்ரெடி ஒரு அக்ரீமெண்ட் போட்டுருக்கோமே! அத நீ மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து, என்ன பண்ண சொல்ற? பனிக்காலம் வேற ஆரம்பிச்சுருச்சு. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உன்ன அந்த டைரக்டர் ஜெசிகா எப்படி திட்டினா, அதனால தான். இன்னைக்கு எந்த ஒரு பையனையும் கூட்டிட்டு வராம நான் வந்திருக்கேன். இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, அத கேட்ட ஹீரோயின் வந்து, நம்பிட்டேன். நான் போய் குளிக்க போறேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து எந்திச்சு போறாங்க. அப்ப அந்த பொண்ணு உடனே, "நான் வேணா பெட் கட்டுறேன் பாரு. அந்த பையன் திரும்பவும் உன்ன மீட் பண்ண வருவான்" அப்படின்னு சொல்லி சொல்றா. அத கேட்ட ஹீரோயின் வந்து, "அவன் வந்தா நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் வந்து குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போறது தான் காட்டுறாங்க. உள்ள போன உடனே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து போட்ட பிளான் தான் ஞாபகம் வருது. அடுத்து நம்ம நமக்காக சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். வீடு வாங்குனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 32 வயசுல நம்ம குழந்தை பெத்துக்கலாம். இதான் நம்மளோட ஃபியூச்சர் பிளான் அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்ததா யோசிச்சு பார்க்குறாங்க. தென் அதுக்கப்புறமா ஹீரோ சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? "இவ்ளோ காச வச்சு உன்னால பேய் வீடு தான் வாங்க முடியும். ஒருவேளை நீ அதுக்கு முன்னாடி செத்துட்டா என்ன பண்ணுவ? ஒருவேள குழந்தை பொறந்துச்சுன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்ற மாதிரி அவர் சொல்றது எல்லாமே இவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அப்படியே ஹீரோயின் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க வெளில வந்து கண்ணாடிய பார்த்து, "என்னோட வாழ்க்கை நான் போட்ட பிளான் படி தான் போகும். இது ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஆஃபீஸ்ல இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவரு ஃப்ரீ டைம்ல ஹீரோயின பத்தி யோசிச்சு பார்க்க, அவங்கள பத்தி யோசிச்சு பார்த்தாலே அவருக்கு சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் கிழிஞ்சது, இவரு ஜாக்கெட் குடுத்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவரோட பர்ஸ்ல இருந்து ஹீரோயினோட கார்ட எடுத்து அதுல இருக்க அவங்க நம்பருக்கு கால் பண்றாரு. அந்த டைரிய திரும்பி குடுக்கும்போது அதுல இருக்க கார்ட மட்டும் இவர் சுட்டுட்டாரு போல. அப்படியே எங்க ஹீரோயினும் அவங்களோட ஃபோனுக்கு ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வர, யாரா இருக்கும்னு சொல்லி அவங்களும் ஃபோன அட்டெண்ட் பண்ணி, "ஹலோ நான் ஒய்வே பேசுறேன்" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஃபோன எடுத்து ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம ஹீரோயின் ஃபோன வச்சதுக்கு அப்புறம் கூட ஹீரோ அத நெனச்சு சிரிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கோவமே வரல. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் மீட்டிங்ல இருக்க தான் காட்டுறாங்க. திரும்பவும் அவங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. உடனே அவங்க அட்டெண்ட் பண்ணி அவங்க பேர சொல்ல, அப்படியே இந்த பக்கம் ஹீரோ அவரோட பேர சொல்ல, திரும்பவும் ஹீரோயின் அந்த கால கட் பண்ணிடுறாங்க. அகைன் திரும்பவும் ஹீரோ அவங்களுக்கு கால் பண்ண, இந்த தடவ ஹீரோயின் கொஞ்சம் காண்டாயிடுறாங்க. அவங்க உடனே ஃபோன அட்டெண்ட் பண்ணி, "எனக்கு ஃபோன் பண்றத நிறுத்த போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அதுக்கும் ஹீரோ என்னமோ காமெடி பண்ண மாரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஆபீஸ்ல வேலை செய்ற ஒரு பையன் கிட்ட போறாரு. அந்த பையன் யாருன்னே தெரியல. ஒரு சில நேரம் அவன் ஹீரோவ பிரதர்ன்னு சொல்றான். இன்னும் சில நேரம் பாஸ் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோக்கு கீழ தான் வொர்க் பண்றான். இவன எந்த கேட்டகரியில போடுறதுன்னே தெரியல. அதனால நம்ம இவன ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவன் நெறைய சீன்ல வருவான். அந்த பையன் கிட்ட போன ஹீரோ, ஹீரோயினோட விசிட்டிங் கார்ட அவன்கிட்ட குடுத்துட்டு, "இந்த பொண்ண இன்னைக்கு பார்ட்டில நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அத கேட்ட அந்த பையன் உடனே, "ஆனா இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாதே" அப்படின்னு சொல்லி அந்த கார்டுல இருக்க அவன் வேலை செய்ற கம்பெனியோட பேர பாத்துடுறான். அத பாத்ததும் அந்த பையனுக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். ஃபிளாஷ்பேக்ல வேற யாரு? ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ண இவன் ஏதோ ஒரு பார்ல மீட் பண்ணியிருக்கான் போல. பார்த்த உடனே ஃப்ளாட் ஆயிட்டான். அந்த பொண்ணு தான் ரொம்பவே ஓப்பன் டைப் ஆச்சே. அந்த பையன பார்த்த உடனே அவளோட ஃபோன் நம்பர், எங்க வேலை செய்றான்னு மொத்த டீட்டெயிலும் அவ குடுத்துடுறா. அந்த விஷயம் தான் இப்ப இவனுக்கு ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் சீன்லயே அந்த பொண்ண மீட் பண்ண தான் அந்த பையன் போயிருக்கான். "நாங்க ஒரு பார்ட்டி பண்ண போறோம். அங்க எல்லாமே நெறைய டிஜே வரப்போறாங்க. நல்லா இருக்கும்" அப்படின்ற மாரி அவன் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க, அந்த பொண்ணு உடனே, "சோ நீ ஒரு மேட்ச் மேக்கர் பார்ட்டி வைக்க போற அதானே?" அப்படின்ற மாரி அவ அசால்ட்டா கண்டுபிடிச்சர்றா. அத கேட்ட அந்த பையன் வந்து, "அது ஆக்சுவலா என்னோட பாஸோடைய ப்ரமோஷன் பார்ட்டி. எல்லா பார்ட்டியும் கடைசியா முடியும்போது இந்த மாரி மேட்ச் மேக்கர் பார்ட்டி வச்சு தானே முடிப்பாங்க. அந்த ட்ரெடிஷன நாங்களும் ஃபாலோ பண்ணலாம்னு நெனைக்கிறோம். அவ்வளோதான்" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்றான். அத கேட்ட அந்த பொண்ணு வந்து, "கேட்க நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அப்போ அந்த பையனும், "அது மட்டும் இல்லாம உன்னோட ஆஃபீஸ்ல சோ ஒய்வே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பொண்ணு இருக்காளாமே" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அத கேட்ட அந்த பொண்ணு உடனே, "அவள பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவளும் நம்மள மாதிரி கிடையாது. இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வர வச்சு அவளோட ஃபீலிங்ஸ நான் ஹர்ட் பண்ண விரும்பல" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்றா. என்னதான் அவ கெட்ட பொண்ணா இருந்தாலுமே ரொம்பவே நல்ல பொண்ணும் கூட. அத கேட்ட அந்த பையனும், "அந்த பொண்ணோட ஃபீலிங்க ஹர்ட் பண்ண தான் போறோம்னு யாரு சொன்னா? அந்த பொண்ணு சிங்கிளா தானே இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பார்ட்டிக்கு நெறைய பசங்க சிங்கிள் பசங்க, அதுவும் நல்ல பசங்களாவே வருவாங்க. ஒருவேள அந்த பொண்ணுக்கான பையன் அங்க கூட கிடைக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றான். அத கேட்டதும் அந்த பொண்ணுக்கும் மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஆஃபீஸ்ல ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட போயிட்டு, "இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாம் வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் வந்து, "இல்ல எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க.
அதை கேட்டு அந்த பொண்ணு வந்து, "நீ பணத்தெல்லாம் செலவு பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் வந்து, "நிஜமாவா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே அந்த பார்ட்டிக்கு அவங்கலாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு 2 பேரும் பயங்கரமா ஃபயரா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினும் ஏதோ பிசினஸ் மீட்டிங்க்கு போற மாதிரி கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்காங்க. அத பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகமாயிடுது. அவங்க உடனே நம்ம டின்னர் சாப்பிட தானே போறோம். நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அத கேட்டதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஷாக் ஆயிட்டு ஹீரோயின பார்த்து, அதுதான் நானும் கேட்கிறேன். நம்ம டின்னர் சாப்பிட போறோம். நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இதுல என்ன இருக்கு? நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஆமாமா ரொம்ப நல்லா இருக்கு. நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின கன்வின்ஸ் பண்றாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே 3 பேர் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. உள்ள போனதும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வாவ் அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடமே செம பயங்கரமா இருக்கு. ஒரு பையன் 2 பொண்ண தள்ளிட்டு போறான். அதுவும் இல்லாம அங்க நெறைய பொண்ணுங்க வேற விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாம் தண்ணிய அடிச்சுட்டு தண்ணியில குளிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்த ஹீரோயின் உடனே நம்ம டின்னர் சாப்பிட தானே போறோம்னு சொன்னேன். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் கேட்கறதுக்குலாம் பதில் சொல்லாம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்கள கூட்டிட்டு நேரா உள்ளார போறாங்க. உள்ள போனதும் அங்க இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்துடுறாரு. உடனே அவர் அவங்க கிட்ட போயிட்டு, அப்பாடா ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, ஆமா நான் எங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ற மாதிரியே பேசுறா. அதை கேட்ட அந்த பையன் உடனே, இந்த பக்கம் வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சோஃபால உட்கார வச்சுட்டு அந்த பையன் உடனே, எல்லாரும் கவனிங்க இப்பதான் நம்மளோட பார்ட்டி அபிஷியலா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த பையன் திரும்பவும், அதான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல எல்லா பொண்ணுங்களும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா எப்பயும் போல உங்களோட பேரோ உங்க சைஸோ சொல்லவே தேவையில்ல. என்ன ஸ்டாக் அப்புறம் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இதை மட்டும் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த மொத்த டிராமால இவங்க ஒர்க் பண்ற கம்பெனி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுனால இதுல வர நிறைய சீன் இந்த ஸ்டாக்கு இந்த ட்ரேடிங் இதை பத்தி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு ஒரு பொண்ணை சூஸ் பண்றான். அந்த பொண்ணு ஒரு ஸ்டாக்கோட பேரும் அதோட பிரைஸும் சொல்றா. அதே மாதிரி எல்லார்கிட்டயும் கேட்டுட்டே வந்து கடைசியா ஹீரோயின் கிட்ட அந்த பையன் கேக்குறான். உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எழுந்து சயின்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பையன் வந்து சரி அப்ப பிரைஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு என்ன பிரைஸ்ன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வேற யாரோ ஒருத்தவங்க பிரைஸ் சொல்ற ஒரு சவுண்ட் கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குழப்பமா பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு உடனே எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த பார்ட்டியோடைய ஹோஸ்டா நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவர் தான் இப்ப புதுசா சிஇஓவா ப்ரமோட் ஆயிருக்க மிஸ்டர் சூ குஹான் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோவும் செம மாசா ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. அவரு நேரா ஹீரோயின் கிட்ட தான் போறாரு. ஆனா அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு குறுக்க போந்து, ஹலோ நான் வந்து ஹான் கெஃபே அப்படின்னு சொல்லி அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காம ஹீரோ அப்படியே வளைஞ்சு ஹீரோயின் கிட்ட போறாரு. அந்த பொண்ணும் அப்படியே சைலண்டா சமாளிச்சு எட்ட போயிடுறா. உடனே ஹீரோயின் அவரை பார்த்து திரும்பவும் நீயா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ வந்து நாம 2 பேரும் திரும்பவும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டே இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு உடனே ஓ உங்களுக்கு இவ்வளவு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க அதுக்கு ஹீரோ வந்து அது எப்படி தெரியாம இருக்கும் மிஸ் ஜியோ வேவே, உங்களை இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணதே அவர் தான். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா சொல்றாராமா. இந்த மாதிரி பிளேஸ்னா என்ன மேட்ச் மேக்கர் பார்ட்டியை சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்து என்கிட்ட நீ ப்ரமோஷன் பார்ட்டிக்கான டின்னர் தானே சொன்ன, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவை கை காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து இது உன்னோட ப்ரமோஷன் பார்ட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோவும் வெல்கம் டு மை பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வெல்கம் பண்றாரு. உடனே ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்து ஆமா இந்த மேட்ச் மேக்கர் பார்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து அது அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து மேட்ச் மேக்கர் பார்ட்டினா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இந்த பார்ட்டிக்கு வந்து ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்றது தான் அந்த பார்ட்டி. பார்ட்டியோட எண்டில் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் உடனே நான் இப்பவே இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் அவங்கள பிடிச்சி இரு நீ டின்னர் சாப்பிடலாம் தானே இங்க வந்த, இப்போ நீ இங்க இருந்து போனா இங்க வந்ததுக்கான செலவு வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் உடனே சரி விடு அப்பனா நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு திரும்பவும் ஹீரோவை ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ திரும்பவும் அவங்கள கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போக அவர் பின்னாடியே இவங்க போறாங்க. அப்போ சடனா ஹீரோவோட ஃப்ரெண்டு குறுக்க வந்து அந்த பொண்ணு கூட கம்பெனி கொடுக்குறாரு. அப்படியே இங்க ஹீரோயின் அவங்க என்ன சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. ஹீரோ குறுக்குல வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு ஒயின் கிளாஸை நீட்டுறாரு. ஆனா அதை வாங்காம ஹீரோயின் அங்க இருந்து போக அந்த கிளாஸ்ல இருக்க ஒயினை குடிச்சிட்டு ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவங்க சாபுத்திரிலாம் போட்டு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஒரு சோஃபால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அவங்களுக்கு பக்கத்துல ஹீரோ வந்து உட்கார்றாரு. ஹீரோ வந்து உட்கார்ந்ததும் அவர் பக்கத்துல நிறைய பொண்ணுங்க
வந்து அவர் மடியிலலாம் உட்காந்து இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அதே எல்லாத்தையும் ஹீரோயின் ரொம்பவே வினோதமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியில இருக்க எல்லாரும் பயங்கரமா சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அங்க ஹீரோயின தவிர மிச்ச எல்லாருமே செம்ம போதையில இருக்காங்க. அவ்வளவு போதையிலயும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்படியே அந்த பாட்டில் காலியாக காலியாக குடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ அவள கிராஸ் பண்ணி ஹீரோ போக அந்த பொண்ணு அவ்வளோ போதையிலயும் கரெக்ட்டா தெளிவா ஹீரோவையே அவ வந்து டார்கெட் பண்றா. ஆனா ஹீரோவும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அவரு உடனே அவரோட ஃப்ரெண்ட் பக்கம் திரும்பி விட, இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அத பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டே இருக்காரு. உடனே ஹீரோயின் ஓடி போய் அவங்க ஃப்ரெண்ட புடிச்சு, "என்னடி பண்ற?" அப்படின்ற மாரி அந்த பொண்ண அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து, "அதுக்குள்ளயே மட்டையாயிடாத, வா நம்ம கேம் விளையாடலாம்" அப்படின்னு சொல்ல, அத கேட்டு அந்த பையன் செம்ம ஹாப்பியா, "எல்லாரும் இங்க பாருங்க, இன்னைக்கு என்னோட பாஸ் வந்து சிஇஓவா ப்ரமோட் ஆனதுக்காக அவருக்காக ஸ்பெஷலா நான் இந்த கேம ரெடி பண்ணியிருக்கேன். இதுல மட்டும் அவர் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா, இங்க இருக்க ஏதாச்சும் ஒரு பொண்ண இன்னைக்கு நைட் அவர் கூட ஸ்டே பண்றதுக்கு அவர இன்வைட் பண்ணுவாரு" அப்படின்ற மாரி அவர் சொல்ல, அத கேட்டதும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம்ம போதையில இருக்கா. இருந்தாலுமே அவ எந்திச்சு வரா. உடனே ஹீரோயினும் அவங்க கூட இருக்க இன்னொரு பொண்ணும் சேர்ந்து அந்த பொண்ண வந்து புடிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து, "இதெல்லாம் ஒரு கேமா தூ" அப்படின்ற மாரி மட்டமா பேச, அங்க இருக்க எல்லாரும் சிஇஓ சிஇஓ அப்படின்னு சொல்லி ஹீரோவ என்கரேஜ் பண்றாங்க. ஹீரோவும் எழுந்து வந்துடுறாரு. அவரு உடனே அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு காயின் எடுத்து, "எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் போதும். ஒருவேளை நான் இதுல தோத்துட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நைட் நான் தனியா தான் தூங்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காயினையும் அந்த மிஷின்குள்ள போட்டுட்டு, என்னமோ வெட்டி முறிக்கிற கேம் மாதிரி கழுத்துல சுளுக்கெல்லாம் புடிச்சுட்டு அவர் அந்த கேம விளையாட ஸ்டார்ட் பண்றாரு. அங்க இருக்க எல்லாரும் எடுத்துருங்க, எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு என்கரேஜ் பண்ண, ஹீரோவும் ஃபைனலா அதுலருந்து ஒரு பொம்மைய ஜெயிச்சிடுறாரு. அங்க இருக்க எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. அவரும் அந்த பொம்மைய கையில எடுத்துட்டு, "சரி இப்ப என் கூட தங்க போற அந்த பொண்ணு யாருன்னு நான் சூஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அந்த பொம்மைய அப்படியே காமிச்சுட்டே வராரு. எல்லா பொண்ணுங்களும் "என்ன சூஸ் பண்ணுங்க, என்ன சூஸ் பண்ணுங்க" அப்படின்ற மாரி முன்னாடி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கரெக்ட்டா அந்த பொம்மைய ஹீரோயின் முன்னாடி தான் நீட்டுறாரு. உடனே ஹீரோயினும் அவரோட கைய தட்டி விட்டுட்டு, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ற மாரி கோவமா கேட்க, ஹீரோவும் சிரிச்சுட்டே, "நான் உன்ன தான் சூஸ் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "இந்த மாதிரி ஒரு கேவலமான கேம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணறதுக்கு விரும்பல" அப்படின்ற மாரி சொல்ல, அத கேட்ட ஹீரோ வந்து, "என்னது கேவலமான கேமா? அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் கேவலமானவங்கன்னு நீ சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, "நீ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ என்ன சூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஹீரோ மேல போய் விழுறாங்க. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்க ஓடி வந்து அந்த பொண்ண அங்கருந்து இழுத்துட்டு போக, உடனே ஹீரோயினும் அந்த பொண்ண காப்பாத்தலான்னு சொல்லி போறா. அப்போ ஹீரோ அவள ஸ்டாப் பண்ணி, அப்போ ஹீரோ உடனே, "நான் வேணா உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். நான் உனக்கு 3 சான்ஸ் தரேன். நீ அந்த கேம விளையாண்டு இதே மாதிரி ஒரே ஒரு பொம்மைய ஜெயிச்சா போதும். நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிடலாம்" அப்படின்ற மாரி அவர் சொல்ல, ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லாரும், "சேலஞ்ச் பண்ணு, அவன சேலஞ்ச் பண்ணு" அப்படின்ற மாரி ஹீரோயின உசுப்பேத்த, ஹீரோயின் உடனே, "அதான் 3 சான்ஸ் இருக்குல்ல, 1 கூடவா எடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேம் விளையாடுறதுக்காக போறாங்க. அந்த மிஷன் கிட்ட போனதுக்கு அப்புறமா ஹீரோயினும் ஹீரோ பண்ண மாதிரியே கழுத்துல சுளுக்குலாம் புடிச்சுட்டு விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. அவ்வளவு நேரம் ஹீரோவ சேலஞ்ச் பண்ணு, சேலஞ்ச் பண்ணுன்னு சொன்ன எல்லாரும், "ஜெயிச்சிராத, ஜெயிச்சிராதன்னு" சொல்லி திரும்பவும் ஹீரோயின அவுட் ஆறதுக்கு சேர் அப் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோயினும் அதையெல்லாம் காதுல வாங்கிக்காம கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 சான்ஸ் அந்த பொம்மைய கிராப் கூட பண்ணாம அவுட் ஆயிடுறாங்க. 3வது சான்ஸ்ல அட்லீஸ்ட் அந்த பொம்மையாச்சும் புடிக்கிறாங்க. ஆனா அத அவங்களால வெளில கொண்டுட்டு வர முடியல. ஹீரோயின் 3 சான்ஸ்லயுமே அவுட் ஆயிடுறாங்க. அப்படியே அவங்க திரும்பி பார்க்க அந்த இடத்துல யாருமே இல்ல. ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தனியா இருக்காங்க. ஹீரோவ பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஜர்க் ஆயிடுது. இதுல அவர் அந்த பொம்மைய காட்டி வேற சிரிக்க, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு செம பயமாயிடுது. அவங்க உடனே உழுந்தடிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அதையும் பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டே நிக்கிறாரு. ஓடிப்போன ஹீரோயின் கீழ ஏதோ படிக்கட்டுலாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அங்க ஏதோ ஒரு டோர் இருக்கு. அத போய் ஓப்பன் பண்றாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அங்கிருந்து வெளில போயிடலான்னு பார்த்தா டக்குன்னு ஹீரோ உள்ள வந்துடுறாரு. அவர் உடனே ஹீரோயின பார்த்து, "எங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ரூம பார்க்குறாரு. உடனே அவர் ஹீரோயின பார்த்து, "ஓஹோ! இன்னைக்கு நைட்டுக்கு நீ ரெடி ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூமோட கதவ மூடிட, ஹீரோயினும் பயந்து போயிட்டு, "நான் உன்ன வார்ன் பண்றேன். என்கிட்ட மட்டும் நீ வராத" அப்படின்னு சொல்லி அங்க இருக்க கட்டிலோட இன்னொரு சைடு போய் நின்னுக்குறாங்க. அப்ப ஹீரோ அவங்கள பார்த்து, "இங்க இருக்க எல்லாருமே அடல்ட் தான். இது எந்த மாதிரி கேம்ன்னு தெரிஞ்சு தானே நீ விளையாண்ட. தோத்ததுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொன்னா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதுக்கு ஹீரோயின் வந்து சத்தமா, "என்ன பத்தி எதுவுமே உனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அந்த கட்டில பார்த்து, "சரி வா நம்ம 2 பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்ல, அத கேட்ட ஹீரோயினுக்கு பயம் வந்துருது. அவங்க அந்த கட்டில பார்த்து, "இல்ல இல்ல நான் உன் கூட சேர்ந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்" அப்படின்னு சொல்லி அவங்க சத்தமா சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ கூலா, "அதனால என்ன? எனக்கும் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நாங்க 2 பேரும் 10 வருஷமா ஒண்ணா இருக்கோம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "அப்புறம் ஏன் நீ இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கோவமா கேட்க, உடனே ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோயின் கிட்ட நெருங்கி வந்துகிட்டே, "இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரே சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். நம்மளோட பார்ட்னர்ஸ்க்கு தெரியாம மேட்ச் மேக்கர் பார்ட்டில கலந்துக்கிட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட நெருங்கி போய்க்கிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் அவரை விட்டு விலகி போக, ஹீரோ உடனே சிரிச்சுக்கிட்டே, "கொஞ்சம் டிஃபரண்டான மேட்ச் மேக்கர் பார்ட்டி" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு.
அத கேட்ட ஹீரோயின் உடனே, "இதோ பாரு ஃபர்ஸ்ட் இது ஒரு மேட்ச் மேக்கர் பார்ட்டினே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ப்ரமோஷன் பார்ட்டி தான் நான் வந்தேன். அதுவும் டின்னர் சாப்பிட்டு போலான்னு தான் வந்தேன். வேற ஒண்ணும் கிடையாது. நான் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு என்னோட டைரியில எழுதியிருந்தேன்ல, அத நீ படிச்சு பார்க்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "இவ்ளோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறியா? இது ஒரு மேட்ச் மேக்கர் பார்ட்டின்னு தெரிஞ்சதும் நீ ஏன் இங்க இருந்து போகல?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அத கேட்ட ஹீரோயின் உடனே, "என் ஃப்ரெண்டால தான் நான் இங்க இருந்தேன். உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே ஹீரோ வந்து, "சரி உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அத கேட்ட ஹீரோயின் வந்து, "அது அது வந்து நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னியா?" அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப ஹீரோவ பார்த்து கேள்வி கேட்கறாங்க. அத கேட்ட ஹீரோ வந்து, "நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லணும்னு பிளான் பண்ணவே இல்லையே. ஆமா இங்க நடக்க போறதெல்லாம் நீ எப்படி சொல்லப் போற? என்ன பத்தி கவலைப்படாத. நான் யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல மாட்டேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்ல, அத கேட்ட ஹீரோயின் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. "நீ சரியான ஃப்ராடு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட நெனச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ உனக்காக வீட்ல நீ கால் பண்ணுவேன்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அத பத்தி நீ யோசிச்சியா? இந்த 10 வருஷத்துல அவ உனக்காக என்னென்னலாம் பண்ணியிருப்பா? அதெல்லாம் பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? உனக்கு அவள உண்மையிலேயே பிடிக்கலன்னா நீ பிரேக்கப் பண்ணிட்டு போ வேண்டியதுதானே. எதுக்கு அவள இப்படியெல்லாம் சீட் பண்ற? உண்மைய சொல்லப்போனா நீ ஒரு ஆம்பளையா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்." அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஹீரோவ பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்க கேட்க ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அவர் உடனே அவங்களுக்கு நடுவுல இருந்த அந்த கம்பி கேட்ட எட்ட தள்ளிட்டு ஹீரோயின புடிச்சு இழுத்து அவங்கள அந்த பெட்ல தள்ளி, அந்த பெட்ல எல்லாம் ஓரத்துல நெறைய சங்கிலிலாம் கட்டியிருக்காங்க. அந்த சங்கிலியோட ஹீரோயின் கைய சேர்த்து ஹேண்ட்கஃப் போட்டு கட்டிடுறாரு. ஹீரோயின் உடனே, "என்ன விடு, என்ன விடு" அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து, "என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நான் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீ ஒண்ணும் எனக்கு சொல்ல தேவையில்ல" அப்படின்ற மாரி அவர் சொல்ல, அப்ப ஹீரோயின் வந்து, "என்ன போக விடுவியா மாட்டியா?" அப்படின்ற மாரி அந்த இடத்துல இருந்து ஏந்திச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க கை தான் கட்டி போட்டிருக்கே. அதனால அவங்களால அங்கிருந்து போக முடியல. அப்ப ஹீரோ திரும்பவும், "இதே நான் உன் இடத்துல இருந்திருந்தா முதல்ல இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் போறத நிறுத்தியிருப்பேன். ஏன்னா அதனால நம்ம கையில தான் அடிபடும். ஒருவேளை மத்தவங்க அத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா நம்மளால அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ரொம்பவே கஷ்டம்." அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "நான் உன்ன வார்ன் பண்றேன். நீ என்ன எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம என்ன போக விடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "நீ கோவப்படாம பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணு. என் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத எந்த பொண்ணுங்களையும் வலுக்கட்டாயமா என் கூட இருக்க வைக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் இல்லீகலா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் வந்து அவங்க கையில கட்டி போட்டிருக்கிறத காமிச்சுட்டு, "இதுவே ஆல்ரெடி இல்லீகல் தான்டா" அப்படின்னு சொல்ல, அத கேட்ட ஹீரோ வந்து, "அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நாம 2 பேர் தானே அந்த கேம விளையாண்டோம். கேமோட ரூல்ஸ் அப்படி இருந்தா அத யாரால மாத்த முடியும்? நீ இன்னைக்கு நைட் ஃபுல்லா என் கூட இருந்து தான் ஆகணும். அதனால நீ ஜாலியா தூங்கு. குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அத பார்த்த ஹீரோயின் உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. "எங்க போற நீ? இங்கே இரு, இங்கே இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த, அதையும் கேட்காம ஹீரோ போய்க்கிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து, "என்னை இங்கிருந்து போக விடு. இல்லன்னா நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி மிரட்டுறாங்க. அத கேட்டதும் ஹீரோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு. அவர் உடனே ஹீரோயின் கிட்ட வந்து, "நானே உன்ன போலீஸுக்கு கால் பண்ண சொல்லி சொல்லலான்னு தான் நெனச்சேன். ஏன்னா அப்பதானே உன் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியும். நீ எவ்ளோ ஜாலியான ஒரு நைட்ட ஸ்பெண்ட் பண்ண" அப்படின்னு சொல்றாரு. அத சொல்லிட்டு அவரே சிரிச்சுட்டு, ஹீரோயின் கையில போட்டிருக்க விலங்குக்கான சாவிய அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு செயின்ல போட்டுட்டு, "இதுக்கான சாவிய நான் இங்கே வைக்கிறேன். முடிஞ்சா எடுத்துக்கோ. குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் ஹீரோ பேர சொல்லி கூப்பிட்டு அவங்க அப்படியே ஒரு வழியா டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த சாவிய எடுக்கலாமா வேணாமான்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தா கரெக்ட்டா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வேற ஃபோன் வருது. என்ன பண்றது? அவங்க ஹேண்ட் பேக்கும் தூரமா இருக்கு. இந்த சாவியும் தூரமா இருக்கு. ஹீரோயினால எதையும் எடுக்க முடியாது. அவங்க உடனே, "யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்களேன், என்ன காப்பாத்துங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே அங்க உட்காந்துடுறாங்க. வெளியில வந்த ஹீரோவும் அவரோட கார்ல போய் படுத்துக்கிறாரு. அப்பதான் அவரோட ஃபோன எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதுல நெறைய மிஸ்டு காலு, மெசேஜ்லாம் வந்திருக்கு. "கெஹான் எங்க இருக்க? சீக்கிரமா வீட்டுக்கு வா. ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். எனக்கு உன்னோட ஹெல்ப் உடனே தேவைப்படுது" அப்படின்ற மாதிரி நெறைய மெசேஜ் அண்ட் மிஸ்டு கால்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அப்படியே உள்ள இங்கே ஹீரோயின் நல்லா படுத்துக்கிட்டு கால வச்சு எப்படியாச்சும் அந்த சாவிய எடுத்துடலான்னு ட்ரை பண்றாங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோ உள்ள வராரு. அவரு ஹீரோயின பார்த்துட்டு, "என்ன யோகா பிராக்டிஸ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர பார்த்ததும் ஹீரோயினும் எழுந்து அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ தூக்கி போட்ட ஹீரோயினோட ஹேண்ட்பேக் எடுத்து அவங்க கிட்டயே குடுத்துட்டு, அந்த சாவிய எடுத்து அவங்க கிட்டயே குடுத்துட்டு, "சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு. போறதுக்கு முன்னாடி உன் பாய் ஃப்ரெண்டுக்கு மறக்காம கால் பண்ணு" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. உடனே ஹீரோயினும் அவங்களோட கை விலங்க அவுத்து விட்டுட்டு, வேக வேகமா ஹீரோ கிட்ட ஓடி வந்து அவங்களோட ஹேண்ட்பேக்க வச்சு ஹீரோவ பயங்கரமா அடிக்கிறாங்க. "இதுக்காக நான் உன்ன சும்மா விட போறதில்ல. நிச்சயமா நான் கேஸ் குடுக்க தான் போறேன்" அப்படின்ற நாள்லயே என் மேல 2 தடவ கேஸ் குடுக்குறேன்னு சொன்னவ தானே. நீ இன்னும் அத பண்ணலையா? என்னோட முடிவ நான் மாத்திக்கிறதுக்குள்ள சீக்கிரமா வீடு போய் சேரு" அப்படின்ற மாரி
ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயினும் அங்கருந்து விழுந்தடிச்சு ஓடி போயிடுறாங்க. அவங்க அங்கருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே எதையும் நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க அப்படியே உட்காந்துடுறாரு. பாவம் அவர் மனசுல என்ன கஷ்டமோ! அப்படியே எங்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட தான் காட்டுறாரு. அந்த பையன் ஃபோன் போட்டு ஹீரோயின் ஃபோன் எடுக்கல இல்லையா? அதனால அவன் மெசேஜ் பண்றான். "நான் இத்தன தடவ ஃபோன் போட்டும் நீ ஃபோன் எடுக்காததுனால நான் இப்ப தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க கிளம்பிடுறான். என்ன ஒரு முடிவு பார்த்தீங்களா? ஃபோன் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா தூங்கிடணும். அப்ப ஹீரோயின் அந்த பையனுக்கு திரும்ப மெசேஜ் பண்றாங்க. "நான் உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். வந்து கதவ தொற" அப்படின்ற மாரி மெசேஜ் பண்ண, உடனே இந்த பையனும் டோர தொறக்கறதுக்காக போறான். கதவ தொறந்தா வெளில ஹீரோயின் நிக்கிறாங்க. அவங்க உடனே இந்த பையன கட்டி புடிச்சுட்டு, "நான் இன்னைக்கு நைட்டு உன் கூடவே தங்கிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதை கேட்ட அந்த பையன் வந்து, "ஆனா இன்னைக்கு சாட்டர்டே இல்லையே" அப்படின்னு சொல்றான். என்னதான் இவன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லனாலும், இந்த நேரத்துல இத்தன மணிக்கு இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்ல தங்குறேன்னு சொல்றாளே, என்னவா இருக்கும்? அத பத்திலாம் அவன் யோசிக்கவே இல்ல. இன்னமும் அவன் பிளான தான் யோசிக்கிறான். இத கேட்டு நமக்கே கோவம் வரும்போது ஹீரோயினுக்கு கோவம் வராதா? அவங்க பயங்கர கோவமா அந்த பையன பார்த்து, "எனக்கு அத பத்தி எல்லாம் கவல கிடையாது. நான் இன்னைக்கு இங்க தங்கணும். இன்னமும் நீ அந்த ரூல்ஸ பத்தி பேசிட்டு இருந்தன்னா, நாம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்ல, அத கேட்டு அந்த பையனுக்கு கொஞ்சம் ஜர்க் ஆயிடுது. அவன் உடனே, "சரி உள்ள வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே இங்க ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவரு அவரோட கார பார்க் பண்ணிட்டு உள்ள நடந்து போறாரு. இங்க ஓரமா சோஃபால உட்கார்ந்திருக்கே இந்த பொண்ணு தான் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் போல. அந்த பொண்ண பார்த்து ஹீரோ உடனே, "என்ன அவ்ளோ மிஸ்டு கால் பண்ணியிருந்த? அப்படி என்ன அர்ஜென்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு எழுந்து, "அது வந்து நான் கீ கார்ட தொலைச்சுட்டேன். அதனால என்னால உள்ளார போக முடியல. அது மட்டும் இல்லாம நான் நெறைய பொருள் வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் அவர் ஷாப்பிங் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து, "கம்பெனியோட புது சிஇஓ ஆனதுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ்" அப்படின்னு சொல்லி சொல்றா. அத கேட்ட ஹீரோ உடனே, "இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு சிரிச்சுட்டே, "அந்த கம்பெனியோட மேனேஜரோட வைஃப் தான் என்கிட்ட சொன்னாங்க. நாங்க 2 பேரும் வெளில பார்த்துக்கிட்டோம்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்றா. திரும்பவும் அவ கங்கிராச்சுலேஷன்ஸ் சொல்ல, உடனே ஹீரோ வந்து அவ வாங்குன பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு, "சரி வா நம்ம உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லி அவளோட அந்த ஷாப்பிங் பேக்லாம் எடுக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து ஹீரோ கையில வச்சிருக்க அந்த பொம்மைய பார்த்துடுறா. ஹீரோயினுக்காக அவர் வின் பண்ண அந்த பொம்மைய பார்த்த இந்த பொண்ணு உடனே, "அத நீ எனக்காக தான் வாங்குனியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து கேட்க, அதுக்கு ஹீரோ வந்து ஹீரோவோட ஆஃபீஸ்ல வேலை செய்ற ஒரு பையன நான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? அந்த பையனோட பேர சொல்லி, "அவனுக்கு தான் நான் இத வாங்குனேன். ஏன்னா அவன் வந்து இத அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு குடுக்கணும்னு ஆசைப்பட்டான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு வந்து, "சரி பேக்க தூக்குறதுக்காச்சும் நான் ஹெல்ப் பண்ணட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ வந்து, "இதெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு தானே நீ என்ன கால் பண்ணி வர சொன்ன. அப்புறம் என்ன நானே பண்ணிக்கிறேன் விடு" அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு உடனே, "ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு நீ இந்த மாதிரி கிஃப்ட் எதுவும் வாங்கி தரவே இல்லையே" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ வந்து, "ஏன்னா உனக்கு இதெல்லாம் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அந்த பொண்ணு அவ பின்னாடியே ஓடி வர, உள்ள வந்ததும் அவர் எல்லா பேக்கையும் அங்க சோஃபா மேல வச்சுட்டு, அப்படியே நேரா அவர் வேலை செய்ற இடத்துக்கு போயிடுறாரு. அங்கேயும் அந்த பொண்ணு ஓடி வந்து, "நான் உனக்காக இத கிஃப்ட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நீ இத வேலைக்கு போட்டுட்டு போவியா?" அப்படின்ற மாரி கேட்க, ஹீரோவும் அத வாங்கி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா வச்சிடுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு ஹீரோக்கு பக்கத்துலயே உட்காந்துட்டு, "நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? இன்னைக்கு மேடம் வந்து உன்னோட கம்பெனிய மொத்தமா ரீடெக்கரேட் பண்றத பத்தி பேசுனாங்க. நானும் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா வேணான்னு சொன்னா அது அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல" அப்படின்ற மாரி அவ சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும், ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு திரும்பவும், "உங்க கம்பெனியோட சேர்மேனுக்கும், ஜெனரல் மேனேஜரோட ஒய்ஃப்க்கும் நான் ஒரு ட்ரீட் குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாரும் உன்ன எவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க. நீ எப்ப ஃப்ரீயா இருக்கன்னு சொல்லு. நான் அந்த டின்னர செட் பண்ணிடுறேன்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்ல, அத கேட்ட ஹீரோ உடனே, "இதோ பாரு நீ இவ்ளோ விஷயம் செய்யணும்னு அவசியம் இல்ல" அப்படின்ற மாரி அவர் என்னமோ சொல்ல வராரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு சிரிச்சு, "என்னது இவ்ளோ விஷயம் நான் செய்றேனா? நான் செய்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. சரி நீ உன் வேலைய பாரு. நான் போய் நீ நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறியோ அத எடுத்து வைக்கிறேன்" அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வந்தத பாதியிலே கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து எழுஞ்சு போயிடுறா. அப்படியே இங்க ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த பையன் ஹீரோயின பார்த்து "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். உடனே ஹீரோயினும் நடந்ததெல்லாம் சொல்லலாம்னு நெனைக்கிறாங்க. ஆனா அப்பதான் ஹீரோ சொன்னதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. "நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இத பத்திலாம் சொல்லிட்டியா? பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்க யாரும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வரமாட்டாங்க" அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் அவங்க மைண்டுக்கு ஓடுது. அதே இந்த பையன்கிட்ட சொன்னா எதனா பிரச்சனை வரும் அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த பொண்ணு உடனே, "இன்னைக்கு நைட்டு நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அத கேட்டு அந்த பையனும் சிரிச்சுட்டே, "நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் ரொம்பவே கில்ட்டி ஆயிடுது. அவங்க அந்த பையன கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே அந்த பையனும் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு லைட்ட ஆஃப் பண்றான். அப்ப ஹீரோயின் வந்து, "ஒரு நிமிஷம் இரு எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு போல" அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோவ தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணுகிட்ட இருந்து விலகி போலான்னு சொல்லி ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் விடாம அந்த பொண்ணு, "இந்தா உனக்காக காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு காஃபிலாம் குடுக்குறா. அப்ப அந்த பொண்ணு ஹீரோவ பார்த்து, "நான் இன்னைக்கு உன்னோட கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணி நெறைய பொருள் வாங்குனேனே, அதெல்லாம் நீ பார்க்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அத கேட்ட ஹீரோவும், "எனக்கும் அந்த மெசேஜ்லாம் வந்துச்சு" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து, "அப்போ உனக்கு என் மேல கோபம் இல்லையா?
இல்லையா அப்படின்ற மாதிரி அவ கேட்க, அதை கேட்ட ஹீரோ உடனே நான் எதுக்காக கோவப்பட போறேன், நீ எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்காக தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த பொண்ணு சரி நான் அப்ப தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறா. உடனே அவ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பி ஹீரோவை பார்த்து, நாளான்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள் வருது, வேலை இருக்கு உன்னால வர முடியலன்னா பரவாயில்ல நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ உடனே அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த பொண்ணுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவ உடனே அப்ப நான் ரொம்ப தேங்க்ஸ், நீ சீக்கிரமா தூங்க போ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. அந்த பொண்ணு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோ வேலை செய்யறதே நிறுத்திடுறாரு. ஆக்சுவலா அவருக்கு வேலையே கிடையாது, அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இவ்வளவு நேரம் சும்மா இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. உடனே அவரு ஹீரோயினுக்காக அவர் ஜெயிச்ச அந்த பொம்மையை எடுத்து பாக்குறாரு. அதை பார்த்ததும் அவருக்கு ஹீரோயின் ஞாபகம் வந்துருது. உடனே அவரு நம்ம ஊர்ல எல்லாம் Facebook யூஸ் பண்ற மாதிரி அவங்க ஊர்ல ஒரு ஆப் இருக்கும் போல, அதுல ஹீரோயினோட பேரை போட்டு சர்ச் பண்ணி அவங்க ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் குடுக்குறாரு. அது அப்படியே இங்க ஹீரோயினுக்கு நோட்டிபிகேஷனா வர அவங்களும் லைட்லாம் போட்டு அவங்க போனை எடுத்து பாக்குறாங்க. ஹீரோவோட பேரை பார்த்ததுமே திரும்பவும் நீயா சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டை டெலீட் பண்ணி விட்டுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். அண்ட் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பை.